ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி எங்கள் தஞ்சாவூர் ஜில்லா ஸ்பெஷல் கத்திரிக்காய் ரசம் வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மராத்தா கிங்ஸ் அவங்க ஆண்டப்போ இதை கண்டுபிடிச்ச ரெசிபின்னு சொல்லுவாள். இந்த ரெசிபி இல்லாமல் ஒரு கல்யாணம் கூட தஞ்சாவூரில் நடக்காது. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 75 கிராம் துவரம்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக விதை இல்லாததாக எடுத்துட்டுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அப்போது தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு இந்த கத்திரிக்காயை நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போது அடுப்பில் அந்த கத்திரிக்காயை கட் பண்ணதை போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப அதிகமாகவும் விட்டுறக்கூடாது, ஏன்னா அப்புறம் தண்ணி ஆகிடும். இப்போ அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு விட்டுட்டு இப்போது தேவையான உப்பு போடணும். நான் ஒரு பிஞ்சு உப்பு தான் இப்போ நறுக்கும் போது போட்டிருந்தேன். இப்போது தேவையான உப்பு ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வேக வைக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பொடி தான் இருக்குன்னா நீங்கள் அப்புறம் தாளித்து கொட்டும்போது போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அது பாதி வறுப்பட்ட அப்புறம் இப்போ தனியா 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகா குண்டு மிளகா எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசு, ப்ளஸ் எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எந்த மிளகா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, அடுப்பில் கத்திரிக்காய் வேகும் போது நீங்கள் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கணும். இல்லைனா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் போயிடும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடுத்து. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிடணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளி ஜலம் எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி, அந்த புளி ஜலத்தையும் விட்டு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த பாக்கி புளி ஜலத்தையும் விட்டு அலம்பி அந்த மிக்ஸி ஜாரை இந்த இதில் விட்டுடணும். இப்போது பருப்பு 75 கிராம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போது தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் தேவைன்னா இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாம்பார் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். காய் தனியாக இருக்கும், நிறையா இருக்கும், ஆனால் சாம்பார் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு எலுப்புக்கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு 4-5 கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கடுகு நம்ம இந்த தாளித்து கொட்டதை அடுப்பில் போட்டுடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் முதலே சேர்த்துட்டேன். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இதை பாருங்கள், இந்த மாதிரி கூட்டு மாதிரி இருக்காது, சாம்பார் மாதிரி இருக்காது, ஏன்னா இதில் கத்திரிக்காய் தான் நிறையா போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்